ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. போலி சமூக நீதி நாடகமாடி பட்டியல் சமூக மக்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வரும் திமுகவின் உண்மை நிறம் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள வழுதலம்பேடு கிராமத்தில் பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்குள் செல்ல விடாமல் தடுத்த திமுக ஊராட்சி மன்ற தலைவி மீது வன்கொடுமை வழக்கு தொடரப்பட்டுள்ளது. காலமாக போலி சமூக நீதி நாடகமாடி பட்டியல் சமூக மக்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வரும் திமுகவின் உண்மை நிறம் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருப்பதோடு அவற்றில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் திமுகவினராகவே இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களை தடுக்கவோ இவற்றில் சம்பந்தப்பட்ட திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கவோ முதல்வர் ஸ்டாலின் முன் வருவதில்லை. மாறாக பட்டியல் சமூக மக்களின் மீதான தாக்குதல்களை மௌனமாகவே கடந்து செல்கிறார். இதனால் பட்டியல் சமூக மக்கள் மீண்டும் தாக்குதல்களுக்கு ஆளாகின்றனர். மேடைகள் தோறும் உதட்டளவில் பேசி திரியும் திமுகவின் சமூக நீதி நாடகங்களால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை முதல்வர் உணர்ந்திருக்க வேண்டும். பட்டியல் சமூக பொதுமக்களை கோவிலுக்குள் நுழைய விடாமல் தடுத்த அனைவரின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.